அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, இப்ப லேட்டஸ்ட் அனுபவம் என்னன்னா, லேட்டஸ்ட்னா அனுதினம் தானே. நித்தியப்படி நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல, சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அல்லது உங்கள் வாழ்விலும் இது போன்ற விஷயம் தொடங்கியிருக்குமோ, நடந்திருக்குமோ உங்கள் எதிர்பார்ப்போட, பறவைகள், பிராணிகளை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டம், இல்ல சிறப்பு கவன ஈர்ப்பு. நான் என்னுடைய இருசக்கர வாகனத்திற்காக அதற்கு தேவையான எரிபொருள், பெட்ரோல் அத ஃபில் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல "சுவாமி இப்ப இப்ப கரண்ட் இல்ல. பக்கத்திலேயே இன்னொரு பங்க் இருக்கு. அங்க போங்க" அப்படின்னோனே, கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபர்லாங்லயே. அந்த இடத்தினுடைய பேரு கூட அழகா இருந்தது. தி தமிழ்நாடு கோ கன்சியூமர்ஸ் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரேஷன் லிமிடெட். அது தமிழாக்கம். எதுக்காகன்னா, எத படிச்சாலும் அது தமிழாக்கம் எதா இருக்கா? அதுலேருந்து எதாவது புரிஞ்சுக்கலாமா? அப்படின்ட்டு. தமிழ்நாடு நுகர்வோர் கோஆப்பரேட்டிவ்க்கு ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்களே. சாரி நினைவில்ல. நுகர்வோருக்கு உண்டான இது நினைக்கிறேன். நான் அது கண்டிப்பா மீண்டும் ஒரு தடவ கூகுள் குருவ தேடிட்டு, இல்ல மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் அத எழுதி கையில வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வீடியோ போடுறேன், போஸ்ட் போடுறேன். இதுல என்ன நான் சொல்ல வந்தேன்னா, நுகர்வோர்லாம் ஓகே. ஃபெடரேஷனுக்கு வந்து ஒரு வார்த்தை. அதுக்குண்டான தமிழாக்கம் என்ன? நுகர்வோருக்கு உண்டான தமிழாக்கம் என்ன? அது ஆங்கில இது என்ன? நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல கவனிச்சது என்னன்னா, அந்த நுகர்வு அதாவது ஒரு பணிமனை மாரி விஷயம் ஆக்சுவலா. அந்த ஒரு என்ன சொல்லுவோம், பெரிய ஷெட் மாரி இருக்கும். அதாவது ஒரு ஏரோப்ளேன் ஃப்ளைட்டே அதுக்குள்ள போயிட்டு வரலாங்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஷெட்டா இருக்கும். அதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் லோடிங், அன்லோடிங் பண்ணும்போது அந்த அரிசி மூட்டை, கோதுமை மூட்டை, தானியங்களினுடைய மூட்டைகள் ஏற்றிக்கொண்டு, அது வெவ்வேறு இடங்கள்ல சேமிப்பு கிடங்குன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. கன்சியூமர்னா என்ன? நம்ம தான், பப்ளிக் தான். அநேகமா ரேஷன் பொருள் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. அதற்குண்டான விஷயம், அதுக்குண்டான கோடவுன். அதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, என்ன 2:30 மணி 2 மணி 2 நிமிஷம் 34 செகண்ட் வரைக்கும் விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறேடா அப்படின்னு. அங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நான் கவனித்தவரை ஒரு 250, 300 பறவைகள், புறாக்கள், காக்கைகள் அப்படியே சலசலப்பிட்டு பறக்கிறதும், தைரியமாக அந்த நாங்கெல்லாம் சின்ன வயசுல யமதர்மராஜா அப்படின்னு. ரோட்ல வருதுடா பார்றா பெரிய தண்ணி லாரி. ஏன்னா அந்த டிப்பர் லாரின்னு சொல்லுவாங்க. லாரிக்கு முன்னாடி வந்து முகம்லாம் போட்டு, கண்ணெல்லாம் போட்டு பயங்கரமா. அதன் மேல ஒரு பயமும் கிடையாது. அதுக்கு என்னமோ அது தாய் வீடு மாதிரி. "நீ வர்றதும் போறதும் தான் எனக்கு தெரியுமே, என்ன பண்றேன்ட்டு. எனக்கு தேவை தானியம், நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு பறந்துகிட்டே பின்னாடியே போய், அதுல கிடைக்கக்கூடிய எடுத்துக்கொண்டு தானும் சாப்பிட்டு, தன் குஞ்சுகளுக்காக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சேமிப்பது என்ன? சித்திரை கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி வந்தாச்சு. அந்த வெயில பற்றி அது பொருட்படுத்தவே இல்ல. அவ்வளோ பறவைகள பார்க்கும்போது மனசுல அப்படியே ஒரு பூரிப்பு, ஒரு அபரிமிதமான ஒரு சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு என்னடா இது, ஒரு இடத்துக்கு போனோம் பெட்ரோலு. அது என்னன்னா, ஒரு கரெக்ட்டா ஒரு இடத்துல யூ டர்ன் போட்டு வரணும். ஏன்னா எதுத்தாப்புலயே போலீஸ்காரர் இருப்பாரு. ஆ நம்ம வந்து ஃபுல்லா ஒழுங்கா போயிட்டு வந்தாக்கா, ரொம்ப தூரம் போயிட்டு வரணும். ஆனா, இப்ப அந்த மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால அங்கங்க பேரிகேட்ல கேப் இருக்கு. அந்த கேப்ல போறாங்க, வராங்க. அது ஆக்சுவலா அவங்க வச்சதே அதுக்காக தான். அந்த பேரிகேடுக்குள்ள நடுவுல பூந்து கேப்ல போயி, ஒரு சிக்னல் இருக்கிற இடத்துல மறுபடியும் யூ டர்ன் அடிச்சு, ராங் சைடு யூ டர்ன் அடிச்சு, ராங் சைடு கிடையாது. அங்க எல்லாரும் வந்து சிக்னல் போட்டா நிப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல பூந்து நம்ம கிராஸ் பண்ணி இந்த ரோட்லேருந்து அந்த ரோடுக்கு போறோம். போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடலாம்னா, அங்க கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டாருன்ட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம். ஸோ அந்த ஒரு என்ன நம்ம போனோம்னா ஒரு வேலை நடந்தா ஒரு சந்தோஷம் இல்ல. நடக்கலன்னும்போது என்ன ஒரு துக்கம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அது ஒரு அனுபவம். சமயத்துல சில பேர் அந்த இடத்துல இருந்து தள்ளிட்டு போக வேண்டிய சூழல் இருக்கும். அதுவும் நான் பட்டுருக்கேன். அத பத்தியும் எழுதுறேன். அத பத்தியும் சொல்றேன். எழுதி வச்சுக்கிட்டா தான் சொல்றதுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போடுறதுக்கு போம்போது அப்படியே சர சர சரன்னு ஒரு சவுண்ட். என்னன்னு திரும்பி பார்த்தா, அங்க ஒரு 500 பறவைகள், புறாக்கள் பறக்கின்றன.
அப்படியே ஒரு குழந்தையோட மனசுல எப்படி ஒரு துள்ளல் ஏற்படுமோ, அப்படி ஒரு கொண்டாட்டம் எனக்கு. சொல்லும்போதே அப்படியே மெய் சிலிர்க்குது. இறைவனுடைய படைப்பில எவ்வளவு ஆனந்தமான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு பருக்கையிலும் ஒவ்வொருவனுடைய பெயர் எழுதியிருக்குன்னு சொன்னாங்களே, அதுல அந்த புறாவுடைய பெயரும் எழுதியிருக்கு. 500, 600 புறா. என்னால எண்ண கூட முடியாது வாழ்க்கையிலேயே. நீ எவ்வளவு பெரிய சயின்டிஃபிக்கான விஷயத்த வச்சாலும். அற்புதமான அனுபவங்களை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் அடையும். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். உங்கள் பேராதரவு எப்பொழுதும் எனக்கு தேவை. உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய அறிவுரைகள் எப்பவும் எதிர்கொண்டு நோக்கியிருக்கும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். வாழ்க வளமுடன், உடல் நலமுடன், மன நிறைவுடன், இறை அருளுடன்.